ஒரு மெனோபாஸ்க்கு மேல போகும்பொழுது பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக் ஆகுறதுனால, தும்மும்போது, இருமும்போதெல்லாம் கொஞ்சம் லீக் ஆகும். அதே சமயத்தில யூரின் வந்துச்சு அப்படின்னாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனடியா போகணும் போல இருக்கும். இந்த 2மே மிக்ஸ்டாவே வந்து சில பேருக்கு இருக்கலாம். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ யூரின் போவாங்க. போயிட்டு வந்தாலும், அது முழுமையா போன ஒரு உணர்வே வந்து இருக்காது. ஸோ போன பிறகும் கொஞ்சமா போணும் போல இருக்கும். அந்த யூரின் போகுறதே வந்து ஸ்லோவா போற மாரி இருக்கும். நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து போகாது. ஸோ எப்பவுமே வந்து யூரின் போணும் போல ஒரு உணர்வு வந்து இருந்துட்டே இருக்கும். எப்ப போனாலுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து யூரின் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுடைய அடிவயிற்று தசைகள் எல்லாமே வந்து பலகீனமா இருக்கும். இன்னும் நெறைய பேருக்கு இந்த பேக் பெயின் இருக்கிறதுனால, அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மைல்டு இரிட்டேஷன் நரம்புகள்ல வந்து இருக்கும். பேக் பெயினோ இல்ல வந்து லெக் பெயினோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். இது நரம்புகளால வரக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு முழங்கால் வலி இருக்கும், குதிங்கால் வலி இருக்கும். இதனால அம் அந்த யூரின் போகணுங்கிற ஒரு அர்ஜ் வந்துரும். ஆனா, அவங்களால உட்கார்ந்து போக முடியாது. ஸோ அந்த மாதிரி வலிகளாலேயே வந்து அடிக்கடி வந்து யூரின் போகக்கூடிய ஒரு நிலைகள் வந்து இருக்கலாம். ஸோ பட் ரொம்ப காமனா பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ்க்கு அப்புறமா ஒரு பதட்டத்துல, ஒரு ஸ்ட்ரெஸ் இன்கிரீஸ் ஆச்சு அப்டின்னா, அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு. ஓகே மேம். இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல தொடர்ந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கா மேம்? ஏன்னா, இதுக்கான காரணங்கள் எல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னேன். நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில் ம். வீக்கா இருக்குது. நரம்புகள் வந்து டேமேஜ் ஆகுறது. அதே மாரி மனதும் ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னேன். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே சரி சரி பண்ணிட்டோம் பண்ணியிருக்கணும். அப்டின்னா, கண்டிப்பா இதுலருந்து நம்ம வந்து விடுபட முடியும். அதனால தான் நெறைய டெலிவரி ஆன பிறகே வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம், நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்யுங்க. அதுல வந்து கீகல் அப்டிங்கிற ஒரு எக்சர்சைஸ் இருக்கு. அந்த கீகல் அப்டிங்கிற எக்சர்சைஸ் என்னன்னா, யூரின் போயிட்டு லாஸ்ட்டா நீங்க வந்து ஸ்க்யூஸ் பண்ணி கொஞ்சம் யூரின வந்து வெளியேற்றுவீங்க. அந்த மாரி தான். அந்த யூரின் போற பகுதிய நல்லா சுருக்கி உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். சுருக்கி உள்ள இழுக்கணும். அதே மாரி ரிலாக்ஸ் பண்ணணும். இதுல நெறைய மெத்தட்ஸும் இருக்கு. பட் நாம வீட்ல இருந்தபடியே பண்ணக்கூடியது இந்த ஒரு மெத்தட் தான். நம்மளுடைய யூரின் போகக்கூடிய அந்த பகுதியையும், ஸோ ஆசனவாய் பகுதியும் நல்லா சுருக்கி உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும். இந்த ஒரு பயிற்சிய வந்து ஒரு ஒரு நாளைக்கு 4, 5 முறை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு 20 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அந்த மாரி பண்ணும் பொழுது, நம்மளுடைய அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். மெயினா அந்த பிளாடரோட நெக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும்.